415 ஒரு அரை மணி நேரம் ஒரு ரொட்டேட்டர் இருக்குது, அதை தான் ஓட்ட போகிறோம். மழை பெஞ்சிருச்சு, இதை நேட்டுக்கு இடாட்டுக்குது. சரி மாகிறது என்ன வேலை, என்ன மாப்பிள பண்ணோம், என்ன மாப்பிள கிரீஸ்லாம் ஆகுது கையில். நம்ம கிரீஸே படாத பரம்பரையில் பிறந்தவங்களை போய் கிரீஸ் ஆகுனா எப்படி? கிரீஸுங்கிறத என்னன்னே தெரியாது, பரம்பரையில் போடுறீங்க. வரலாம் இன்னும் கொஞ்சம். ஒரு நாள் முன்னாடி லைட்டாக தூக்கி இழுக்கணும். அப்படியே இன்னும் கொஞ்சம். இந்த கையை மாப்பிள்ள போட்ட மரப்போன கையை என்ன கொள்ளி இதாவது இன்னொரு கை வெண்டச்சு கை எடுக்கும் பாரு. இங்கிருந்து கழட்டணுடா, கொடுங்க. பின்ன அதுக்கு திரும்பி அது போடணும்ல. என்ன மாப்பிள்ள வந்த உடனே ஆஃபரா? நல்லா நல்லா அப்படி மழை வந்துருமா? எத்தனை மணி நேரம் வரும்? மகேந்திராவில் வந்து கிட்ட வராது. ஒரு எச்சரிக்கை தான், என்ன கரெக்டு தான். எல்லா வண்டியும் மாதிரி இருக்காதுல்ல. ஒரு நினைப்பு வேற வண்டியாக இருந்தால் நான் கிட்டே போக மாட்டேன். தேவேந்திரன் தானே அது மாரி. அவனா கட்டு பையன். ஒரே ஆள் மாட்டினோம்னா இப்படி மாட்டினா தான் ப்ரோ ஈஸியாக இருக்கும். கரெக்டாக விடுமாப்பில் ஓட்டையில். போல்ட் நேரே வர மாட்டேங்குது. இங்கே இருக்குதா? எங்கடா போல்ட் நேர்? நீ மாற்றி விட்டுட்டு சூப்பரு. நேற்று கூட இப்படி இல்லை. எங்க கீரைக்காரதா பிளாட்டா? எப்போ போலாம்? கை எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ளைக்கு வந்து சின்ன வண்டியாக கொடுத்துட்டுமாம் ப்ரோ. பெரிய வண்டியாக இருந்தால் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமாம்மா. பூனை குட்டியாக கொண்டாந்து என் கையில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறான். நான் பெரிய வண்டிக்கு எங்கடா மாப்பிள்ளை போகிறது, நம்மகிட்ட இருக்கிறது தான். போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பாட்டு பக்கமாக வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நேரம் இருக்குது.
எந்த வெயில் தெரில, பார்ப்போம். அதுலேயும் சுற்றிட்டு வரலாமா? சரி. மாப்பிள்ளை பெரிய வண்டியை ஓட்டுறதை விட்டுட்டு சின்ன வண்டியை கொடுத்தா மாப்பிள்ளை எப்படி ஓட்டுவான்? மாப்பிள்ளைலாம் பெருசாக தான் கொடுக்கணும். அடுத்தது லோ டாப்பு பண்ண என்ன வேகமாக கொடுக்கணும் ஓடும், அவ்வளோதானே. எவ்வளோ போ என்ன பண்ண நம்ம வண்டியில் எப்படி ஏறி நிற்கிறது ஃப்ரீயாக இருக்குது. இந்த தரிசித்த வண்டியில் ஏறி நிற்க முடியுதுங்கிற எப்படி தான் ஓட்டுறானே தெரியலடா. கேட்டால் யாரும் வண்டியில் ஏற வேணாமாம்மா அப்படிங்கிறான். உழவு ஓட்டுறதுக்காக தான் இல்லையா, ரொட்டாட்டர் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி சூப்பர். 36 பிளேடு அது எல்லா வண்டியுமே ஆகும். எவ்வளோ பெரிய வண்டி நீ எடுத்து ஓட்டினாலும் அது பினிஷிங் யார் கேட்டு வருது? சிங்கிள் கிளச்சி பிளேடு யார் கேட்டு பினிஷிங் வருது? மாப்பிள்ளை என்னங்கிறான், ஃபினிஷிங் பாருமாம்மா எந்த அளவுக்கு வருதுங்கிறான். சிங்கிள் கிளச்சி பிளேடு வண்டி எல்லாமே ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். டபுள் கிளச்சி வருதா இல்லையா, ஆனால் சிங்கிள் கிளச்சியை பொறுத்த வரலாம் ஃபினிஷிங் தாறுமாறுமான ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம ரொட்டேட்டரில் நிறைய பேர் வந்து இந்த கோமதி, இந்த தரணி இதெல்லாம் எடுக்கிறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, செயின் தான் எனக்கு பெஸ்ட்டு, கியர் பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் வந்து கீர் எடுத்து ஓட்டிட்டோம்னா செயினை விரும்ப மாட்டோம். ஏன்னா கீர் வந்து நல்ல மைலேஜ் செலவு அடிக்கடிக்கு வைக்கிறதில்ல. ஒரு ஐட்டம் பேரிங் போனாலும் மறுபடியும் அதை அடிக்கடிக்கு நம்மளை தொந்தரவு பண்ணாது. இதே கீர் டிரைவ் எடுத்தோம்னா அடிக்கடிக்கு பிரச்சனை. இப்போ சத்தியமானலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆதியிலிருந்து மேக்ஸிமம் கீர் டிரைவ் தான். அதுதான் வந்து தமிழ்நாடு பூரா மேக்ஸிமம் ஓடுது. இப்போ கோமதி, தரணி இவங்கெல்லாம் வந்து இப்போ தான் வந்து கீர் டிரைவே விட்றாங்க. ஆனால் ஆதியிலேருந்து வரது பார்த்துக்கிட்டிங்கன்னா தரணி தான் சத்தியமானு தான் வருது. தமிழ்நாடு அளவில் சத்தியமானு தான் எல்லா ஏரியாவிலையும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். இவங்க வந்து இந்த கோமதியும் தரணி இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த சப்சிடின்னு கொஞ்சம் பேர் வாங்கிட்டாங்க ப்ரோ. அதனால் ஒரு 4-5 மாவட்டம் எனக்கு தெரிஞ்சு சேலம், ஈரோடு, இந்தானா ஆத்தூர், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து பார்த்தா மேக்ஸிமம் தரணி ஆதிக்கம் சொல்லலாம். மித்தபடிக்கு டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் வந்து இன்னமும் சத்தியமானு தான். நான் வீடியோவில் பார்க்குற வரலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்தியமானு தான் இன்றைக்கும் வந்து கொடி கட்டி பறக்குது. அதனால் இன்னுமே யாராச்சும் ரொட்டேட்டர் எடுத்திங்கன்னா செயின் அதிகம் யாரும் எடுக்காதீங்க நண்பா. இது மாதிரி கீர் டிரைவ் எடுத்துக்காங்க. கீர் டிரைவ் எடுத்தால் தான் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, செலவு அதிகம் ப்ரோ. கீரு செயின் செலவு கம்மின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அது ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் செயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு நீண்டு போயிடுது. அந்த செயின் இழுத்து வைக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கட்டாகி போய் உள்ளே விழுந்துச்சுன்னா டோரை உடைக்குது. ஏகப்பட்ட தலைவலி இதில் செயினில். இதெல்லாம் அப்படி இல்லை, கரெக்டாக 1000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் அந்த சென்டரில் இருக்கிற பேரிங் மட்டும் நல்ல பையனாக மாற்றி விட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வரதில்லை ப்ரோ. இது பாருங்கள் 415 வெறும் 40 HP வண்டி அட்டகாசமாக வந்து 36 பிளேடு இழுக்குது. ஒரு ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி அதிகமான இந்த இதுன்னு சொல்லுவேன். இது வாழை செவ்வாழை பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் ஓட்டுறதுக்கு வந்து இந்த ரொட்டேட்டர் ஆகாது. இது மாதிரி நார்மலான ஃபீல்டு, இது மாதிரி சின்ன வயது ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இது மாதிரி சிங்கிள் கிளச் பிளேடு வண்டி நல்லாயிருக்கும். ஏன்னா மல்டி பர்பஸ்ன்னு போகும்போது இந்த வண்டி செட் ஆகாது. ஆம்பு கலப்பிக்கே செட் ஆக மாட்டேங்குதுன்னா பார்த்துக்காங்களேன். கல்லா கல் வேறு ஒன்று பிறகுதான் மாப்பிள்ளைக்கு எடுத்து மேலே போடும் அம்மாங்கிறான். எப்பா வர பார்த்தா கல்லுக்கு கொட்ட கூட கல்லாக போச்சு. இதே ஆனந்த வண்டி, இது அன்னைக்கு எடுத்து போட்டோம்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டோம்ல, அவனும் வந்து 40 HP தான் ஜாண்டியரு. ஆனால் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி இன்னும் வண்டி சவுண்டு அதிகமாக ஓடுற மாதிரி இருக்குது.
இது வண்டி எனக்கு சத்தமில்லாத ஓடுற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன அதில் வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி, டபுள் கிளச் இருக்குது, எக்கனாமிக் பிடிஓ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மகேந்திராவில் பூமிபுத்திர வகையில் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஓகே, நம்ம 2-3 நாளாக கமெண்ட் பார்க்கல. இன்றைக்கி ஏதோ ஒரு கொஞ்சம் கமெண்ட் பார்ப்போம். எந்த கமெண்ட் பார்ப்போம்? கடைசியாக எது பார்க்கணும்? 5 கலப்போ கமெண்ட் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நண்பா. ஓகே, சரத்குமார்னு ஒரு நம்பர் 1219. பிரதர், நோவோ டெமோ டேக்டர் பெயிண்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, 2-3 பேர் சொன்னாங்க கருப்பு பெயிண்ட் வந்து கிரவுண்டில் இருக்கிறது உளியுதுங்கிறாங்க. கேட்டு பார்க்கலாம் கம்பெனியில் அது எதனால் உளியுதுன்னு. அடுத்தது விகே கேமிங், ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் நண்பா. அடுத்து ஜெகதீப், வீடியோ சூப்பர் அண்ணா, டாப் பம்பர் போடுங்க ஸ்டூன் சீசனுக்குள்ளே, கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. அடுத்தது தம்பி 5288, ஜான் டியர் 50 கியர் ப்ரோ, டெமோ வண்டி போடுங்க ப்ரோ. எங்கே ப்ரோ, மழை பெஞ்சிட்டே இருக்குது, மழை கொஞ்சம் வெட்டா புட்டா தான் டெமோ கேட்க முடியும், பார்க்கலாம். அடுத்து சிவா புண்ணியமி பிஎம்பி ப்ரோ, எங்கே வர சொல்லுங்கள் ப்ரோ. புரியலையே. சரத்குமார் 1219, கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க ப்ரோ, என்ன சொன்னே தெரியலையே. இன்னொரு ஐடி கமெண்டில் க்ளியராக சொல்லுங்கப்பா. அடுத்து 24 பர்ஃபார்மன்ஸ் 3249, பெட்ரோல் பங்க் எம்ப்ளாயி விளாக்கு. அவங்க எங்கே விட்டுனா இது எனக்கு கட்டே பண்ணக்கூடாதுன்னா அப்படியே போடுங்கண்ணா. நாங்கள் சரி விட்டு நம்ம பசங்க தானே போட்டு போகிறான்ட்டு அன்றைக்கி கொடுத்தோம். அடுத்து பாரதி ராஜரவி 87 ப்ரோ, எம்எஸ் பிடிஓ ஸ்பெஷல் எடிஷன் நார்மல் ஸ்லீப் பிடிஓவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ? அந்த எம்எஸ் பிடிஓங்கிறது வந்து உழவுக்கெல்லாம் மேக்ஸிமம் செட் ஆகாது நண்பா. எனக்கு தெரிஞ்சு ட்ராலி பர்ஃபார்மன்ஸுக்கு அருமையாக இருக்கும். அதாவது பிடிஓ ட்ராலி போடுறாங்கள்ல, அவங்களுக்கு அருமையாக இருக்கும். அது மதன்குமார் 4652, சுராஜ் 855 டிராக்டர் ரொட்டாட்டர் செட்டிங் வீடியோவில் சொல்லுங்கள். ஓகே, தரிசித்துட்டு போகிற மாதிரி எடுத்துக்கலாம். தருண்குமார் செல்வம் 2372, இண்டோஃபார்ம் டிராக்டர் வீடியோ போடுங்க. ஒருத்தர் வச்சுக்கிறார் ப்ரோ, அன்றைக்கி ஷார்ட்ஸ் போட்டேன்ல, கேட்டிருக்கிறேன். அவர் ஃபீல்டு ஓட்டமாக கூப்பிட்றேன்னு சொல்லிக்கிறாரு. அடுத்து சரத்குமார் 1219, பிரதர் நோவா 50 HP மாடல் அண்டு ட்வைஸ் 4 50 HP டர்போ அண்டு ஜான் டியர் 50 HP டி 50 டி ஆல் டிராக்டர் 4 wheel டிரைவ் தான் ப்ரோ, நல்லா இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். ஃபார் ஆல் ஆப்ரேஷனுக்கு அண்ட் முக்கியமாக பேலருக்கு ப்ளீஸ். பேலருக்குன்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஜான் டியர் தான் ப்ரோ, யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. அந்த கீர் பேட்டர்னுக்கோசரம் ஜான் டியருக்கு போவாங்க. மைலேஜின்னு பார்த்தா கிளச் பிளேடு மைலேஜ்லாம் பார்த்தா ட்வைஸ் 4 நோவோ சீரீஸுக்கு தான் போவாங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு. அது எந்த அளவுக்கு உண்மையானு தெரில. ஆனால் கிளச் பிளேடு 2500 ஓடினாலும் ஜான் டியருக்கு தான் போவாங்க, ஏன்னா அது கீர் பேட்டர்ன் நல்லா இருக்குது. ஆனால் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்காங்க, ஜான் டியருக்கு அந்த கியர் பேட்டர்ன் மட்டும்தான் பேலருக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நோவா ஆகட்டும் ட்வைஸ் 4 ஆகட்டும் கிளச் பிளேடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிடிஓ பவர் வந்து இது ஜான் டியரோட அதிகமாக இருக்கும், ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஒரு 10 கட்டனாச்சும் ட்வைஸ் 4 மகேந்திராவில் போட்டால் பேசிக்கலாம். ஜான் டியர் கம்பேர் பண்ணும்போது என் மனசுக்கு தோணுது, நான் ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்து மித்ரன் டிராக்டர் அஜித் ப்ரோ, சூப்பர் டிரைவிங் ப்ரோ, யுவோ டெக்ஸஸ் 585 சீரியஸ் ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. 2 டேட் ஆயில் 3 வீடியோவா போடுறேன் நண்பா. அடுத்து சம்பத் நந்தினி, ரோட்டரி அண்ட் இன்லைன் பம்பு பர்ஃபார்மன்ஸ் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி சொல்கிறது, இன்லைன் பம்பு நல்லா இருக்கும் ப்ரோ, ரோட்டரி பம்பு கொஞ்சம் டீசல் சேர்த்தி தான் எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா. ஆனால் ஒரு சில நம்பர் சொல்கிறாங்க இன்லைன் பம்பும் கொஞ்சம் லோடு பிடிச்சா டீசல் போகுங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ரோட்டரி பம்பு டீசல் போகாதுன்னு என்னோட மனசு தோணுது. அடுத்து சுந்தரவேல் ப்ரோ, மகேந்திரா 575 13 RPM யூஸ் பண்ணால் இன்ஜின் லைஃப் வருமா? இன்ஜின் செட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, இன்ஜின் செட் ஆகலாம் தான் பிரச்சனை. ஒரு 500 மணி நேரத்துக்கு கரெக்டாக ஓட்டுறது நல்ல பையனுக்கு அடையாளம். அடுத்தது சுரேஷ் ரைனா 4419 ப்ரோ, வண்டி ரன்னிங்கில் 4x4 ஆஃப் பண்ணி போடலாமா? அப்படி போட்டால் ரோடு ரன்னிங்கில் அதுதான் ப்ரோ அன்றைக்கே வீடியோவில் சொன்னல, ரோடு ரன்னிங்கில் 4x4 போட்டு ஓட்டலாம் ப்ரோ, ஒன்றும் தப்புலாம் இல்லை. பிரேக் அடிக்கும் போது டக்குன்னு அடிக்கக்கூடாது, அடித்தோம்னா அந்த 4 wheel டிரைவ் சாப்பிட்டு போகுதில்ல, அந்த சாப்பிட்டு கிராக் ஆகும், இல்லைனா 4 wheel டிரைவ் பல்லு டேமேஜ் ஆகும் ப்ரோ. அதனால் வந்து ஓட்டலாம், ஆனால் அதிகமாக ஓட்டக்கூடாது, ஓகேவா. அடுத்தது திவில் எக்ஸ்பீரியன்ஸ் 4431, பட்டை வெல்டு வீடியோ வேணும் ப்ரோ,
பட்டை வெல்டு வச்சது தான் நான் அடுத்த வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஓகே, அடுத்த டாய்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 32-19. பரவாயில்லண்ணா, சந்தோஷம். திட்ட மாட்டேங்கிறீங்க. திட்டு என்ன ப்ரோ பண்ணுறது? சொல்கிறது சொன்னால் புரிஞ்சுக்கிட்டால் எல்லோரும் ஓகே, புரிஞ்சிக்கலனா அது அவனுடைய விருப்பம். அடுத்து ராம் பிரகாஷ் 51-55. கொபோட்டோ MU 4502 எடுக்கலாமான்னு ப்ரோ சொல்லுங்கள். என்ன பர்பஸ் நண்பா அதை சொல்லுங்கள். உழவுக்கு அதை அதிகமாக எடுக்காதீங்க. மற்றபடி அவர்கிட்ட அது கம்பி வேலிக்கும் ஆக்ரா போகிறதுக்கு இது மாதிரி லைட் யூசேஜுக்கு தைரியமாக எடுக்கலாம். மைலேஜ் பிரமாதமாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ப்ரோ, உங்கள் ஏரியாவில் டிரைவர் சேலரி எவ்வளோ? 700 நம்ம ஏரியாவில் டிரைவர் சேலரி இன்றைக்கி நிலமைக்கு போயிட்டுருக்குது. அடுத்து பாலாஜி ஜெயவேல் லைவ் வீடியோ போடுங்க ப்ரோ. 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் கண்டிப்பாக போடுறேன் நண்பா. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் 66-21. ப்ரோ டிராக்டர் அவர் ஓட மைலேஜ் நல்லா கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரோ? அது எப்படின்னா இன்ஜினை ஃபஸ்ட்டு வந்து ஓடி கொஞ்சம் ஹீட்டிங் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு மைலேஜ் வரும் ப்ரோ. புதுசில் வந்து ஏன் மைலேஜ் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இன்ஜின் ஆகட்டும், கியர் பாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் புதுசில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் இன்ஜின் ஆகட்டும், கியர் பாக்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் ஓடி இருக்குன்னா அது பொசிஷனில் ஸ்டாண்டர்டாக அப்படியே உக்காந்துக்கும். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் வந்து மைலேஜ் நல்லா இருக்கும். ஓகேவா? அதை தான் வந்து இன்ஜின் ஓட மைலேஜ் வரும்னு சொல்கிறாங்களே, அது அதனால தான். மித்தபடிக்கெலாம் ஒன்றும் இல்லை. அடுத்து சபரி 91-89. ப்ரோ புல்லட் என்ன ஆச்சு? புல்லட் பட்டரில் தான் எடுத்துக்கிட்டே வரலான்பா. அடுத்து VK கேமிங் அஜித் ப்ரோ மாஸ் டிரைவிங் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் ப்ரோ. சொல்லிட்டேன் ப்ரோ, அதெல்லாம் அப்பயே சொல்லிட்டேன். அவனே கமெண்ட் பார்த்துட்டான். கணேஷ்குமார் யுவர் ப்ரொடியூசர் ரிவ்யூ சொல்லுங்கள். அதான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். துளலக்ஷ்மி கபாபி 77-68. ஹாய் ப்ரோ, என்ன சொல் அர்ஜுன் ட்ரிபிள் பையோட வீடியோ வேணுமா? கண்டிப்பாக போடலான்பா. அது ஒருத்தவனை பிடிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். ஓகேவா? அடுத்தது அபிநாத் 31-20. மகேந்திர டிராக்டர் ஃபுல் ஒயரிங் கிட்டு சேலத்தில் இருக்கா? இருக்குது ப்ரோ, ஆனால் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஆர்டர் போட்டால் வாங்கிக்கலாம். அது டிவில் எக்ஸ்பீரியன்ஸ் 44-31. அடுத்தது விஜய் கணேஷ் 51-13. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? கால் பண்ணால் எடுங்க, வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுவேன். எங்கே ப்ரோ நிறையா பேர் பண்ணுறாங்க. அந்த இதில் வந்து நம்ம வேலையும் பார்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் எடுக்க முடியலன்னா கொஞ்சம் பொறுத்துக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். DM கேமிங் 19-8. உங்களுடைய நோவா டிராக்டர் வாங்கும்போது ரேட் எவ்வளோ ப்ரோ? 8.5 லட்சம் ப்ரோ. கணேஷ்குமார் நோவா 575 இருக்கா? நம்மக்கிட்ட இல்லை ப்ரோ. 575 ஆல்ரெடி நீங்கள் 575 வச்சுருந்தீங்கன்னா 585 போக நல்லாயிருக்கும். அடுத்து ரஞ்சித் 96 டாப் போடுங்க ப்ரோ. அஜித்துக்குள்ளே கருத்து போயிடுவார், போட்டலாம் நண்பா. அடுத்து சக்தி ராஜ் 44-90. உங்கள் காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? அதில் வீடியோவிலே பாருங்கள் ப்ரோ, கீழே கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஒரு ஐட்டம் கூப்பிட்டு எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் வேலை டைமில் எடுக்க முடியாத போவோம். மித்த டைமாக இருந்தால் கண்டிப்பாக எடுப்பேன். ஓகேவா? எடுக்க முடியலனா மெசேஜில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேன்பா? இந்த வயல் முடிஞ்சுது. இன்னொரு வயல் கீழே ஒரு வயல் இருக்குது. அந்த வயல் அப்படியே போய் ஓட்ட வேண்டிதான். அந்ததுக்கு 1 மணி நேரம் ஓடணும் மாட்டில். இது ஒரு 20 நிமிஷம் கூட ஓடல, 5 நிமிஷம் தான் ஓடிச்சு. அங்கே ஒரு 10 நிமிஷம் ஓட்டிட்டு அப்படியே போக வேண்டிதான். எல்லாம் பொறிச்சு போடுறா. யார் 60 ரூபாய் எடுக்கிறாங்க? கேட்ச் முடியுங்காட்டி கேட்ச் 10. இன்றைக்கெல்லாம் அந்த யாருப்பா கண்ணை கசக்கிட்ட ஏறிப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படியே சுவிட்ச் அடித்து அடுப்பு எரியணும். அதுக்கே சமைக்கிறதுக்கு இன்றைக்கி ஆளுங்க இல்லை. இன்னொரு வயலுக்குது, அங்கே போ. ஓகே நண்பா, இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் ஓட்டுறோம்ல, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டைமை கட் பண்ணி போடுவீங்களா, ஒரே டைமில் ஓட்டுவீங்களான்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் 3 நிமிஷம் இதுக்கெல்லாம் வந்து கட் பண்ண மாட்டோம். ஒரே டைமில் தான் நாங்கள் போட்டு ஓட்டுவோம். நீங்கள் எப்படி ஓட்டுவீங்க? கமெண்டில் மறக்காது இதை சொல்லுங்கள், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இது நான் கட் கூட இல்லை, நீங்களே பார்த்துருக்கீங்க. கரெக்டாக ஒரு 30 செகண்ட் கூட அவ்வளோ வந்துட்டோம். ஓகேவா? அதனால் நீங்கள் எப்படி இதை கட் பண்ணி போடுவீங்களா, அப்படியே ஒரே டைமில் ஓட்டுவீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து மேட்டுக்காடுங்கிறதுனால தான் இப்போ உடனே ஓட்ட முடியுது.
இதே வந்து வயக்காடு பற்றியாக இருந்தால் ஆகாது. மேட்டுக்காடுங்கிறதுனால பாரு மண் அப்படியே பல வருது. இதே வயக்காடு பற்றியாக இருந்தால் வண்டி போனால் கிடக்குன்னு விழுந்து போயிடும். இதெல்லாம் சுத்தமான மணல் கண்டம். ஏதோ சும்மா ஆகிறது ஒரு பொழப்பாகுது, அவ்வளோதான். அப்படியே அந்த குச்சை லைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா ஒயர் விண்ணுன்னு ஆகி போயிடும். போலாம் போ. ஏய் போ. அதே மாதிரி இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் ஒரு 3.5 ரேஞ்ச் போகும் ப்ரோ. கேரண்டியாக 3.5. இந்த காட்டுக்கு வந்து ஒரு 3.5 எடுக்கும். ரொட்டேட்டருக்கு மட்டும் நல்லா இருக்குது ப்ரோ. வேறு எதுக்கு எடுத்தாலும் டீசல் கொடுத்து. ஏன்னா ப்ரோ இதை 40 வச்சு தானே எப்படி உங்களுக்கு டீசல் குடிக்கும்னு கேட்டிங்கன்னா, வண்டியை இப்போ 5 கலப்பை பழைய வண்டியெல்லாம் பாரு, 5 கலப்பை ஆம்பு கலப்பை எல்லாத்தையும் ஓட்டி இந்த வண்டியை கொஞ்சம் சங்கடிச்சிட்டோம். அதனால் இன்ஜின் கொஞ்சம் உட்காந்து போச்சுன்னு வச்சுக்காங்களேன். இல்லைனா இதுவும் பஸ்ஸில் கரெக்டாக தான் டீசலில் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி ஓட்டம் கொஞ்சம் டீசல் அதிகமாக போகுதுன்னு வச்சுக்காங்களேன். இதுக்கே கியர் டிரைவ் தான். இதுலேயும் இதுக்கும் வந்து நாங்கள் கல்லுக்காடு ஓட்டுறோம், எல்லா காடும் தான் ஓட்டுறோம். ஆனால் இது வரலாம் கியர் டிரைவ் எதுவும் வேலை வைக்கல, செலவு வைக்க கிடையாது. நல்லா தான் ஓடிடுது. இப்போ ஒரு 4 செட்டு கட்டி ஓட்டிட்டோம் ப்ரோ. இது வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. வேலை வைக்கிறதில்ல. சைனா இருந்தால் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன்னு ஒரு சவுண்டு வரும். சைனை பொறுத்த வரலாம். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை, நல்லா ஓடுது. இன்னும் டபுள் கிளச்சிக்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் டபுள் கிளச்சு போட்டு ஓட்டும் போது வந்து இன்னும் ரொட்டேட்டர் வந்து ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். என்றைக்குமே வந்து சிங்கிள் கிளச்சுக்கும் டபுள் கிளச்சுக்கும் என்னென்னா, சிங்கிள் கிளச்சு பிடிஓட பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது ஏன்னா மெயின் கிளச்சிலே இருக்கும். அது வந்து அதுக்குன்னே தனியாக கிளச் பிளேடு வருது. அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் வகையாக பார்த்தா இது கொஞ்சம் இதில் என்ன ஒரு நல்ல குட் நியூஸ் தெரியுமா? நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். சிங்கிள் கிளச்சு வச்சுக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரொட்டேட்டரில் வந்து ரோல் ஆகிடுச்சுன்னா ஐ கியரில் போட்டு பிடிஓ ஆன் பண்ணி விட்டு கியர் நோட்டில் பண்ணி விட்டு விட்டோம்னா சுற்றுச்சுன்னா வந்து 540 அப்படியே 1200 நம்ம ஓடும். அப்படியே டபுளாக ஓடும். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட்டரில் உள்ளக்கிற மண்ணுக்கு இன்னெல்லாம் சுத்தமாக பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் வந்து இதில் அந்த விஷயத்தில் சிங்கிள் கிளச்சி பெஸ்ட்டு. ஆனால் வந்து கிளச்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் அடி வாங்கும். சிங்கிள் கிளச்சியை பொறுத்தவரையில் ஒரு 4000 ரொட்டேட்டரே ஓட்டணும்னா ஒரு 4000த்துலேயே போயிடும். ஆனால் இது கிளச்சி பிளேடு போயிடுச்சுன்னா வண்டி இடத்த விட்டு நவுத்த முடியாது. இதே வந்து டபுள் கிளச்சி வண்டியில் வந்து பிடிஓ கிளச்சி பிளேடு போயிடுச்சுன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு கல் அடிக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதே வந்து சைன் டிரைவாக இருந்தால் கல் அடித்தா தோடி முடிஞ்சு போயிடும். சீக்கிரம் சைன் வீக் ஆகி போயிடும். இது பல்லு ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு எப்படி சொல்கிறது பிரச்சனையாக வரதெல்லாம்னு வச்சுக்காங்களேன். மாப்பிள்ளை அப்படியே பூவாட்டம் ஓட்டிகிட்டு இருக்கிறான். அப்படியே சத்தமே இல்லாத ஓடுது. அப்புறம் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், இந்த தோப்பு ஓட்டுனது கடைசி இந்த வண்டியில் ரொட்டேட்டர் ஓட்டுனது போட்டிருந்தோம் ப்ரோ. அதுக்கு என்னன்னாரு, ப்ரோ தோப்பு ஓட்டுறதை நீங்கள் கொஞ்சம் வாட்டம் மாற்றி ஓட்டுறீங்க, வேறு மாதிரி ஓட்டணும்னு சொல்லியிருந்தார். தோப்பு ஓட்டுறது எப்படி ப்ரோ? நீங்கள் தோப்பு ஓட்டுறத மாடல் அப்படியே நம்ம குரூப்பில் போட்டு விடுங்க. இல்லைனா எனக்கு பர்சன் அந்த கீழே கொடுத்துருப்போம் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறல, அந்த நம்பருக்கு எனக்கு ஒரு ஷார்ட்டாக வீடியோ எடுத்து அனுப்புங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அந்த மாடலில் ஓட்டினா எப்படி இருக்குதுன்னு ஓட்டி காட்டலாம். ஓகேவா? அஜித் என்னன்னா ஃபோனும் கையுமாக தான் இருக்கிறான் ப்ரோ. ஃபோனை காதிலே வச்சுக்கிறான். ஆத்துக்கார மாட்டை அப்படி என்ன தான் பேசுகிறான்னு தெரில. என்னைக்கு கல்யாணம் பண்ணுவான்னு தெரில. லவ்ஸ்லேயே இருக்கிறான். கல் டர் இதே சிங்கிள் கிளச்சாக இருந்தால் அது வேறு மாதிரி இது வரும்னு வச்சுக்காங்களேன். கல்லா
மட்டம் ஒன்று கிடக்குது அதை இருக்கு. ஆமாம் ப்ரோ, ஒரு திண்டுக்கல்லைனா பழனிலைனா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் ப்ரோ. அவரது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னந்தோப்பு தான் ஓடுவாராம். மட்டை எடுக்காத அப்படியே தான் ஓட்டு வரான். ஓகேவா? ரொட்டேட்டரில் அப்படியே மட்டையை போட்டு ஓட்டுவாங்களாம். அது டங்குன்னு அடிச்சுட்டு. ஆனால் வந்து டாய்ஸ் போர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 42 பிளேடு 50 ஹெச்பி 3 லிட்டர் தான் டீசல் போகுமா ப்ரோ. ஆனால் மகேந்திராவாக இருந்தால் அதெல்லாம் டீசல் அதிகமாக போயிடும். ரொட்டேட்டருக்கு நல்லா ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் வேணும் வண்டிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா டாய்ஸ் போர் அடிச்சிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் சொல்லுங்கள், ரொட்டேட்டர் இப்போ ட்ரேட்டர்லேயே பிடிஎஃப் பவர் எந்த வண்டிக்கு அதிகமாக இருக்குதுன்னு நாம் ஒரு போர்ட்ஸ் ஒன்று போடுவோம். ஓகேவா? அதில் வந்து எது அதிகமாக லைக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அது ஒரு பிடிஎஃப் பவர் வந்து வீடியோ போடணும் நம்ம நாளாக நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போஸ்ட் ஒன்று போடுறேன். அதுக்கு யார் அதிகமான ஓட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். மகேந்திராவா, ஜாண்டியரா, சுராஜா, இல்லை டாய்ஸ் போரா? என்ன கேட்டால் டாய்ஸ் போர் தான் சொல்லுவேன். அது பிடிஎஃப் பவர் எதுக்கு தான் அப்படி கொடுத்துக்கிறான்னு தெரில. அப்படி இருக்கும் சாமி. அதாவது டாய்ஸ் போர் அந்த பச்சை கலர் வண்டி வருதுல்ல அது. ஓகே, நம்ம கடைசிட்டு இன்னும் அந்த வயலு ஒன்று இருக்குது. அதை ஒன்றே ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது. ஏதோ இன்றைக்கி வேலை இல்லைன்னு நினச்சோம். அந்த இதில் ஒரு 1/2 மணி நேரம் கிடச்சிருக்கு. கல் எப்படி தூக்கி அடிக்கிட்டு போயிரு. டங்கு. மானம் இந்நேரத்துலேயே பாருங்க மோடம் போட்டுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கே மழை வந்து பொழப்புக்கு எடுத்து விடுமான்னு தெரில, பார்க்கலாம். டெய்லியும் வஞ்சர் வந்துக்கிட்டே இருக்குது நண்பா. உங்கள் ஏரியாலாம் எப்படி மழை பெய்யுதா, காஞ்சி போய் கிடக்குதா? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் மழை பெய்யுதுங்கிறீங்க, எங்கள் ஏரியாவில் மழையே பெய்ய மாட்டேங்க, நாங்கள் கிடக்குறோம், கள்ளப்பருப்பு போகிறதுக்கு இல்லை அப்படின்னு கிடக்காருங்க. அதுக்கு யார் என்ன பண்ணுறது? எங்கேயுமே நாம் கேட்குற இடத்துல மழை பெய்யாது, கேட்காத இடத்துல மழையாக பேஞ்சு தள்ளும். தானே தெரிஞ்சிச்சு தானே. எதுக்கு மாப்பிள்ள அங்கே போகிறான்? அந்த ஓரம் எடுக்கவே தேவையில்லையே. கலப்பையாக ஓட்டுறான். ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு மூளையா? ஓ, அந்த இடத்துல. ஓ, மாப்பிள்ள அந்த இடத்துல இறங்கிட்டானா? அங்கே போகிறான். கொஞ்சம் சொட்டை விட்டுட்டானாட்டுக்கு. ஆனால் மாப்பிள்ளையை பொறுத்த வரலாம் ப்ரோ, ஒரு சின்ன சொட்டையை கூட விட்றதில்ல. கம்ப்ளீட்டாக வலிச்சு நக்கிடுறான் பாருங்க. அதெல்லாம் தேவையில்லை. மாப்பிள்ள வயலை சுற்றுறங்கிறான். வயலெல்லாம் சுற்றாத, ரொட்டேட்டருக்கு டைம் அதிகமாகிடுச்சுன்ட்டுவாங்க. பார்ட்டி கேட்டால் மட்டும்தான். சுற்றாத, சுற்றினா டைம் ஷார்ட்டேஜ் ஆகிடும். அந்த வயல் ஓட்டிட்டு வந்துரு. ஏமாப்பில் குட்டி வண்டி ஓட்டுறது எப்படி இருக்குது? நீ என்னதான் இருந்தாலும் ஜாண்டியர் கூட்டம் தான் அப்படின்ற, இதெல்லாம் ஒரு பிராண்டாக. அதான் இருந்தால் அப்படி பூ மாதிரி போவோம் அப்படின்ற. போகும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கஜாமுச்சான்னு தான் போவோம். இங்கே திரும்பினா அங்கே போய் திரும்புவோம். எப்படி மாப்ப இதை ஓட்டிட்டு தோறுறது ஓட்டு மாட்டேங்குது. மாப்பிள்ளை 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். எங்கே ஓட்டணும்? யாரும் அங்கே மாடாந்தர் ஓட்டணுன்னாரு. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னும் ஒரு சுற்று தான் இருக்குது. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர் விஷயம். ஒரு சுற்று சுற்றிட்டா அப்புறம் எங்கே இன்னொரு 1 மணி நேரம் இருக்குதான் ஓட்டுட்டோம். நான் எனக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்குது. நம்ம ஓட்டிக்கு ஒரு 1/2 மணி நேரம் ரொட்டேட்டர் வேலை இருக்குது. நாம் போய் அதை பார்ப்போம். ஏன்னா இங்கே ஓட்டுட்டோம். ஏன்னா இன்னும் 1 மணி நேரம் மழை வந்துடும். ஏதோ 1 மணி நேரம் ஓட்டினா ஒரு 1500 கிடைக்கும். புது பார்ட்டியாக வேறு இருக்குது. ஏதோ ஃப்ளாட் ஓட்டணுமா, ஏதோ ஓட்டணுன்னா கொடுத்துருவாங்க. பழைய பார்ட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல. கடங்கட்டாக இருந்தால் இப்போ என்ன அவசரம் பொறுமையாக ஓட்டிக்கலாம்னு நினைக்கலாம். இது வந்து புது பார்ட்டியாக வேறு இருக்குது. ஏதோ ஓட்டணுன்னா காசு கொடுத்துருவாங்க. பார்ப்போம். நேற்று தான் மழை பெஞ்சுது. எந்த அளவுக்கு மேட்டுக்காடு மண்ணாக இருக்கும், எந்த அளவுக்கு காஞ்சி போச்சு பாருங்க. இதே வயக்காடு மண்ணாக இருந்தால் ஓட்டவே முடியாது. மேக்ஸிமம் நாம் அந்த லைன் எல்லாம் ஓட்டுறது எல்லாமே வயக்காடு ஃபீல்டு தான். அதனால் செட் ஆகுது. ஆனால் தரிசனத்துக்கும் இப்போ ஃபீல்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவனதெல்லாம் செம்மண்ணு வெங்கச்சாங்கஞ்சல்லி காடு. அதனால் அவனுக்கும் ஓரளவுக்கு ஃபீல்டு இருந்துக்கிட்டே இருக்குது நண்பா. கல் எங்கே தான் இருக்குமோ தெரில, திடீர்னு கல் மாட்டுது. ஓகே நண்பா, இன்னும் ஒரு சுற்று இருக்குது. கடைசியாக சுற்றிட்டு வெளியே வந்தால் வேலை முடிஞ்சுது. ஆமாம், என்ன அஜித்து, ஆமாம் நீங்கள் எந்நேரம் ஓட்டிட்டு வெட்ட போவீங்க? நானும் ஒரு 2 பாட்டுன்னு கேட்குறேன். நீங்கள் வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் எனக்கு பாட்டு கூட போட்டு விட மாட்டேங்கிறீங்க. சேர்றா மாப்பிள்ள, நாங்கள் ஒரு 4-5 பாட்டு இருக்குது. 4-5 பாட்டு இல்லை, லட்சக்கணக்கான பாட்டு இருக்குது. யூடியூப் எந்த பாட்டு சொல்லுதோ அந்த பாட்டு சொல்கிறேன் மாப்பிள்ள அப்படிங்கிறேன். மாமா அது ஒன்லி மியூசிக்கு, அது ஹிந்தி மியூசிக்கு, அது நமக்கு ஆகாது மாமா அப்படிங்கிறான் மாப்பிள்ள. சரி, நமக்கு என்ன இருக்குதோ அதை தான் சொல்ல முடியும், வேறு எதையா நம்ம சொல்ல முடியும். ஆனால் தென்னை மட்டை அவர் ஓட்டுறங்கிறாரு. ஆனால் எப்படி தான் ஓட்டுவானே தெரியல ப்ரோ. தென்னை மட்டையெல்லாம் இந்த சுற்றிக்கிச்சுன்னா டங்கு 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 டங்குன்னு அடிச்சுட்டே ப்ரோ இருக்கும். அது எப்படி ஓட்ட? எத்தனை பேர் நீங்கள் மல்ச்சரில் ஓட்டாத வந்து தென்னை மட்டையெல்லாம் வந்து ரொட்டாட்டில் போட்டு நுணுக்கிறீங்க எந்தெந்த ஏரியாவில்? கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஒரு நண்பர் மட்டும் எனக்கு தென்னை மட்டை கிள்ள மட்டை எல்லாம் ஓட்டுவோம் ப்ரோ, அது எப்படி அடித்தாலும் சரி தென்னை மட்டையிலே தான் ஓட்டி காலி பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி உங்கள் ஏரியாவில் எப்படி ஓட்டுவீங்கன்னு சொல்லுங்கள். ரொட்டேட்ரு எந்தெந்த ஏரியாவில் சத்தியமான ஓடுன்னு சொல்லுங்கள். எந்தெந்த ஏரியாவில் நம்ம கோமதி, தரணி, இப்போ நிறையா பிராண்டு வந்துருச்சு. இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் மாற மாட்டாங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருந்தார் ப்ரோ, இந்த ஆத்தூரில் இந்த ரொட்டேட்டர் போடுறாங்களே சர்வ் சக்தின்னு, அது கொஞ்சம் மெட்டீரியல் சரியில்லை ப்ரோ. அது இங்கே கொடுக்கறது 1 வருஷம் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த 1 வருஷம் முடிஞ்சதையும் போயிடுதுங்கிறாங்க. அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சர்வ் சக்தி வச்சுக்கிற நண்பர்கள் வந்து எப்படி ஓன் யூஸ் ஓட்டுறீங்கன்னு சொல்லாதீங்க நண்பா. அதே ஓன் யூஸுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஓட்டிருக்க மாட்டீங்க. வாடகைக்கு ஓட்டி புளியிறாங்கள்ல, இப்போ எங்களாட்டம் வாடகைக்கு A to Z எல்லா பர்பஸும் ஓட்டுறாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது இப்போ சர்வ் சக்தி ரொட்டேட்டரு அப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க நண்பா, லைக் கம்மியாக தான் பண்ணுறீங்க. ஒரு 300 பேர் தான் பார்க்குறீங்க. ஏதோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து போகிறதுக்குனாச்சும் ஆளுக்கு ஒரு அந்த லைக் பட்டனை மட்டும் ஒரு தட்டி விட்டு போவாங்க நண்பா. ஓகேவா? ஃபோன் வேறு ஒன்று கரெக்டாக முடிக்கிற நேரம் பார்த்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு அம்மன் இருக்க மாட்டேன். ஓரம் ஒரு சுற்றி சுற்றுறாராம் ப்ரோ. ஓரம் சுற்றினாலும் சரி, எல்லாம் சுற்றினாலும் சிங்கிள் கிளச்சு பிளேட்டை பொறுத்தவரையிலும் வந்து ரொட்டேட்டர் சுற்றிக்கிட்டே இருக்கா. ஆனில் இருக்கும்போது தூக்கி பிடிச்சி ரிவேர்ஸ் வந்தால் கூட கவலை இல்லை ப்ரோ. பெரிய வண்டியிலும் தூக்கி பிடிச்சிட்டே நம்ம வண்டியில் ரிவேர்ஸ் வந்தால் போட்டுருக்க ஜாயிண்ட்லாம் கட்ட அடிக்குது. அதனால் நோட்டு பண்ணி தான் வர்றதா இருக்குது.